ரகுக்கு யாருங்க எதிரி? தெரியல ராதா, யாருக்கு யார் எதிரியாக்குறாங்கன்னு எதுவுமே தெரியல. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி பெரிய சதி இருக்குன்னு புரியுது. ஆனா ஒண்ணு, எனக்கே தெரியாம என் கண்ணை கட்டி விட்டுட்டு என் கூட கண்ணாமூச்சி ஆடுறவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ரகுவை கொன்னவங்களையும் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ரகுவோட சாவு வீணா போகாது, வீணா போகாது. மகேஷ் ரகுவுக்கு 30 தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணியிருக்காரு. இந்த மர்டரில் மகேஷ்க்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் திலீப் மேட்டரில் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு லிங்க் இருக்கு. இல்லைனா திலீப்போட காரில் ரகுவோட பாடி கிடக்குமா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ரகு மகேஷோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, அவரோட ஆஃபீஸில் மேனேஜரும் கூட. மகேஷ், ரகு, திலீப் இந்த 3 பேரும் இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல லிங்க் ஆகுறாங்க. அது என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கேஸை ஈஸியாக உடைச்சிடலாம். என்னம்மா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், எதுவுமே பேச மாட்டேங்கிற? இங்க பாருங்க, நீங்க 1000 சொல்லுங்க, உங்களை இங்க தனியா விட்டுட்டு நான் சென்னைக்கு போக மாட்டேன். புரிஞ்சுக்க, பாக்குறல்ல இங்க நடக்கிறதெல்லாம். எந்த நிமிஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது ராதா. இங்க பாருங்க, என்ன அங்க அமிச்சிட்டு நீங்க இங்க தனியா இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியுமா? நான் சென்னைக்கே போனாலும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்குமோன்னு நான் பயந்து பயந்து செத்துடுவேங்க. ராதா, நான் என்ன வருஷ கணக்கவா இங்க தங்க போறேன்? இங்க நம்மளை சுத்தி என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அது யாரால எதனால நான் கண்டுபிடிச்சாகணும். திலீப்போட நம்ம பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். இப்ப ரகு பலியா இருக்கான். உன்னோட சேர்ந்து நானும் சென்னைக்கு வந்துட்டேன்னா இந்த பிரச்சனை அங்கேயும் வரும். நம்ம அங்கேயும் நிம்மதியா இருக்க முடியாது. நாம அங்க சந்தோஷமா இருக்கணும்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை நான் இங்கேயே எடுத்தாகணும். தெரிஞ்சோ தெரியாமல இந்த பிரச்சனையை நான் தான் ஆரம்பிச்சேன். இதுக்கு முடிவையும் நானே கட்டுறேன். நீ நாளைக்கு சென்னைக்கு போற? இல்லைங்க. போற? Hey, Radha. Too late. Too bad. So sad. ஏய், என்னாச்சு? என்னாச்சு? எங்க என்ன பாக்குறாங்க? குமார், குமாருங்க. ஏய், இத பார், இத பார். நான் குமார பாத்தேங்க. குமார். ராதா, அங்க யாரும் இல்ல. தூங்கு. இல்ல. சொல்றது கேளுமா, தூங்கு. தண்ணி வேணுமா? சரி, தூங்கு. தூங்குடா. ராதா, தூங்கு. எனக்கு மனசே இல்லைங்க. இதை பாரு ராதா, மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. நீ முதல்ல சென்னைக்கு போ. உனக்கு ஒரு மாறுதல் தேவை. அதான் கரெக்டாக இருக்கும். இதை பாரு,
இங்க இருந்தா திரும்ப திரும்ப இதே நினைப்பு உனக்கு வந்துகிட்டே இருக்கும். சென்னைக்கு போனதும் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணிக்கோ. நான் ஏன் சொல்றேன்னு கேளு. அங்க போனா நீ அம்மாவுக்கு ஆறுதலா இருப்ப, அம்மா உனக்கு ஆறுதலா இருப்பாங்க. ஆனா தயவு செஞ்சு இங்க நடந்த எதையும் நீ நினைச்சு பார்க்காத. முக்கியமா அம்மா கிட்ட சொல்லிடாத. புரிஞ்சுதா? வா வாமா ப்ளீஸ். கங்கம்மா, இதோ வரையா. அங்க போய் பயத்தை உன் முகத்திலே காட்டி கொடுத்துறாத. அம்மா கிட்ட சகஜமா இரு. ஐயா. வாங்க, இது கொஞ்சம் டாக்ஸியில் வச்சிருங்க. சரிங்க ஐயா. அப்படியும் உன் மனசு சரியில்லாம இருந்தா நேரா போய் ஆஃபீஸில் உட்கார. ஓகே, கம். போயிட்டு வாங்கம்மா. டிரைவர் சார், பார்த்து கூட்டிட்டு போங்க. சரி, ஸ்லோவாக போங்க, அவசரமே இல்லை. ஓகே சார். ராதா போ. என்னங்க? ஹே, நான் உன் கூட தான் இருக்கேன். போ. ராதா, சென்னையில் மீட் பண்ணுவோம். பாய். பாய். நம்ம கொலை செஞ்சதை பார்த்துட்டானே, அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. சென்னைக்கு போக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ தானம்மா கிளம்பியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு இப்படி தான் சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் ஹைவே தான். உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணா போறட்டா? இல்லை, ஒன்றும் வேண்டாம். ஆமா, ஏன் இந்த டிரைவர் மாறிட்டாரு? அது ஒன்றும் இல்லைம்மா, அவங்க மாமனாருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையா, அதனால தான் என்ன மாற்றி விட்டாங்க. நான் தான் இந்த வண்டிக்கு ஓனரு. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நான் உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறேன்.
சுகுமாரண்ணே. வாங்க பாலசுப்ரமணியம் சார். சாருக்கு ஒரு டீ போடணும். என்னண்ணே, நேற்று பால் ஏதாவது மிச்சமாயிடுச்சா? ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? இல்லை, என்ன கேட்க வரேன்னே தெரியாமல் அதுக்குள்ளே டீ எல்லாம் சொல்கிறீங்களே, அதனால் கேட்டேன். சரி, அதை விடுங்க. அந்த சொக்கை இங்கே வந்தானா? 2 நாளாக அவனை தேடிக்கிட்டு இருக்கேன், கண்ணுலேயே அகப்பட மாட்டேங்கிறான். உங்கள் கடையை கதின்னு கிடப்பானே, அதனால் கேட்டேன். சொக்கனை இவ்வளோ வாக்கறையாக விசாரிக்கிறான்னா வச்சிருந்த 10,000 இவன் ஆட்டையை போட்டிருப்பானோ? ஆஹா, நாம் சொக்கங்கிட்ட ஆட்டிய போட்ட 10,000 ரூபாயை பற்றி நினைக்கிறாரோ? என்னண்ணே, ஆடை ஆட்டிய போட்ட ஒரு மாதிரி முடிக்கிறீங்க? ஆட்டையை போட்டது இவன், என்னை சொல்லிட்டு இருக்கான் பாரு. நம்மெல்லாம் ஒரே ஜாதி தானே. அண்ணே, அவன் வந்தானா இல்லையா? இல்லையே சார், அன்னைக்கு உங்களோட வந்தவன் தான். அதுக்கப்புறம் நான் பார்த்ததே கிடையாது. எங்கே போயிருப்பான்? ஆமாம், என்ன வந்ததுலேருந்து அவனை பற்றியே கேட்டுட்டு இருக்கீங்களே? இல்லை, சென்னையிலேருந்து ஏதோ ஆஃபீஸர் வந்திருக்காரு. அவங்ககிட்ட ஏதோ விசாரிக்கணுமா. அவன் கண்ணில் அகப்பட்ட உடனே கூட்டு வர சொன்னார். ஓ, பையன் வச்சிருந்த 10,000 ரூபாய்க்கு கதை இப்படி இருக்கா? ஆமாண்ணே, அவன் அகப்பட்ட கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. கண்டிப்பாக அவனை பார்த்து அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் ஏதோ பாசமாக டீ எல்லாம் சொன்னீங்க, வரவே இல்லை. பாசாங்க சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க, பழைய பாலம் தெரிஞ்சாலும் குடிக்காமல் போக மாட்டேங்கிறானுங்களே. ஒரு டீ போடுங்கண்ணே. போயிடுவோமா? நாங்கள்லாம் எந்த ஊருக்காரங்க? ஏய் லூசு பயல. ஏய் ஏய் சி வா. கிழிச்சடா. இந்தா. இதை பார், சொல்லிட்டேன். இதான் நான் கடைசி முறை பணம் கொடுக்கறது. இதுக்கு மேல நீ பணம் கேட்ட நான் ஆள் வேற மாதிரி மாறிடுவேன். டேய் டேய் டேய், என்னடா? டேய் இறங்குடா, இறங்கு. சரி. டேய் போதும், இறங்கு. இறங்கு. இப்ப இறங்க போறியா இல்லையா?
சுப்பிரமணியம் சார், ஆ பார்த்தீங்களா அவன் கொடுக்குற அளப்பறைய? ஆ விட மாட்டேனே அவனை. பிடிக்கணும் சார். முதல்ல இதை குடிக்கணும்னே. அப்பா, இவன் நடந்து வந்தாலே மின்னலா பறந்து போயிடுவான். இவனை யாரோ கார்ல வேற பிக்கப் பண்ணியிருக்காங்க. சிட்டா பறந்துட்டானே. இவனை மாதிரி சின்ன சின்ன கேஸ் எல்லாம் பிடிச்சி ஐயா கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா ஒரு கேஸ் கூட பிடிக்க முடியலையே. எஸ் பாலசுப்ரமணியம், டிபார்ட்மெண்ட் உனக்கு நோ சொல்ல போகுதுரா. என்னாச்சு? கொஞ்சம் இருங்கம்மா, மலையிலேருந்து கல்லெல்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு. நான் போய் எடுத்து போட்டு வந்துடுறேன். மேடம் போலாமா மேடம்? மேடம் 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 எங்க போனாங்க? டேய் போதும், இறங்கு இறங்குடா. சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய் இறங்குடா, இறங்கு. போடா. இந்த பார், போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப தான் துள்ளுற. உன் சேட்டைக்கு அளவில்லாம போயிடுச்சு. ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிருக்க, இன்னொரு கொலை பண்ண தூண்டாது. எத்தனை கொலை பண்ணாலும் தண்டனை ஒண்ணுதான். இன்னொரு முறை என்ன ட்ரபிள் பண்ண அவன ஒண்ணு. போடா. ஹலோ